சீட்டு பணம் ஏழை எடுக்க போகிறோம்பா இப்படி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்படி என்ன தான் ஏழை எடுக்க போகிறாங்க? லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. பொதுவாக நீங்கள் ஒரு சிட் ஃபண்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா சீட்டு, 2 லட்ச ரூபா சீட்டுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா சீட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட இன்னும் 9 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது மொத்தமாக 10 பேர் இந்த ஸ்கீமில் இருப்பீங்க. இப்போ இந்த 10 பேர் ஆளுக்கு 10,000 ரூபாய் செலுத்தினா மொத்த சீட்டு தொகை 1 லட்ச ரூபாய் வரும். இதே மாதிரி 10 மாதத்துக்கு தொடர்ந்து இந்த ஸ்கீம் நடக்கும். அதாவது மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் திரட்டுவாங்க. இப்போ சிட் ஃபண்டுங்கிறது ஒரு சேவிங்ஸ் கம் பாரோவிங் ஸ்கீம். இப்போ முன்னாடி சொன்ன அந்த சிட் ஃபண்ட் குரூப்பில் சில பேருக்கு அவசர பண தொகை தேவைப்படும். அவங்களாம் சிட் ஃபண்ட் ஆக்ஷன், அதாவது ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 1 லட்ச ரூபா மந்த்லி தொகையில் 3 பேர் ஏலம் எடுக்க விரும்புகிறாங்க. ஒருத்தர் 70,000க்கு பிட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் 80,000க்கு பிட் பண்ணுறாரு, மூணாவதாக ஒருத்தர் 90,000க்கு பிட் பண்ணுறாரு. இந்த 3 பேரில் 70,000 எடுத்தவருக்கு தான் இந்த மாதத்தோட சீட்டு பணத்தை ஏலமாக விடுவாங்க. மீதி இருக்கிற 30,000 ரூபாயில் ஆர்கனைசர் கமிஷன் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தள்ளுபடியாக தந்துடுவாங்க. அதாவது எல்லாரும் 10,000 ரூபாய் கட்டாமல் குறைச்சி கட்டுவாங்க. இப்போது அந்த ஏழை எடுத்தவரும் 10 மாதம் தொடர்ந்து பணம் கட்டிட்டு வரணும். ஆனால் இவர் செலுத்துகிற தொகையை விட ஏழை எடுத்த அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால இவர் இதை கடன் மாதிரி பயன்படுத்திக்கிறாரு. இந்த ப்ராசஸ் அடுத்த 10 மாதத்துக்கும் போகும். அதாவது மாதத்துக்கு ஒருத்தர் ஏழை எடுக்கலாம். சில பேர் ஏழை எடுக்காமல் வெறும் சேமிச்சு மட்டும் வருவாங்க. இவங்க மாதம் தள்ளுபடியோட செலுத்தினதுனால அவங்களுக்கு கிடைக்கிற மொத்த தொகை கட்டின தொகையை விட அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு இது ஒரு லாபம் மாதிரி. இதுதான் சிட் ஃபண்டோட ப்ராசஸ். நீங்களும் உங்கள் பணத்தை சேமிக்க நினச்சாலும் இல்லை கடன் பெற நினச்சாலும் டிஎன்சி சிட் ஃபண்டில் இணைந்து பயன்பெறுங்க.